அன்புக்குரியவர்களே, அதிகாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவளோடு காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்துதல் விசேஷம் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 18வது வசனம் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று யோவான் நற்செய்தியாளருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலில் தோன்றிய மனுஷன் 7 பொன் குத்து விளக்குகளை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர், 7 சபைகளுக்கான ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு சொல்கிற வார்த்தை அது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் இதோ உயிரோடு இருக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம விடுதலையாக்கவும், தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கவும் நம்முடைய குமாரனை அனுப்பின பிதாவாகிய தேவன் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய பாடுகள் மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த காட்சியாகமத்தில் யோவானுக்கு தரிசனமாகி வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற ஒரு தேவன் ஒன்று. 2வது, ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்ம எல்லாருடைய நிமித்தமாக அவர் மரித்தார். மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் கல்லறையில் அடங்கி இருக்கவில்லை. அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் அடுத்ததாக சொல்லுகிறார், ஆமேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆகட்டும். அதாவது மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். அடுத்து சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அவருடைய கரங்களிலே அந்த திறவுகோல்கள் இருக்கிறது. மரணத்திற்குரிய திறவுகோல் இருக்கிறது, பாதாளத்துக்குரிய திறவுகோல் இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்காகவும் அந்த திறவுகோல் கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அதிகாரத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதனால தான் அவரால் மரணத்தை ஜெயிக்க முடிந்தது. மரணத்தை ஜெயித்ததோடு மாத்திரமில்லாமல் அடக்கம் பண்ண பிற்பாடு உயிரோடு கூட எழுந்திருக்க முடிந்தது. எழுந்து வந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே நாமும் உயிரோடு கூட எழுந்திருப்போம் என்ற ஒரு விசுவாச சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இதே வார்த்தைகளை சொல்லி உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மரணத்தின் திறவுகோல்களையும் பாதாளத்தின் திறவுகோல்களையும் உடையவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கூட நாம் தொடங்குகிற பொழுது கர்த்தர் நாள் முழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நாம் வாழ்நாள் முழுதும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் அன்பின் சமூகங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. மரித்த இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். என்றென்றைக்கும் சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிற ஒரு தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கல்வாரி சம்பாதித்து வைத்திருக்க அந்த ரட்சிப்பையும் மீட்பையும் எங்களுக்கு கொடுத்து ராஜா எங்களை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.